ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் தான் பேசுகிறேன். மார்னிங் 7 மணிக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போஸ்ட் போட்டுருவேங்க. எந்த ஸ்டாக் ஏறப்போகுது, ஏன் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் பேஸில் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி இதில் யார் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும்தான். ஸ்விங் ட்ரேடிங்னா 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி அதில் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க 2 விஷயம்தான் பண்ண முடியும். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். அது தவிர்த்து இந்த ஆப்ஷனும் இன்ட்ராடேவும் கொஞ்சம் குவைட் டஃப் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக நம்ம சேனலு அப்படி நான் கொடுத்தது தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் அல்டிமேட்டாக வந்து மேலே ஏறி இருந்தது. அதை நான் காட்டுறேன். ஏன் ஏறி இருந்தது, இந்த ரீசன் எல்லாத்தையுமே நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். முழுசாக பாருங்கள், அப்போ கிளவராக புரியும். இந்த மாதிரி டெய்லியும் நம்ம காலையில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 32% இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வால்யூம் பார்த்தாலே தெரியும். ஸோ 1 இயர் கூட நான் வைக்கிறேன். 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொஞ்சம் ஹியூஜ் வால்யூமாக இருக்குது. ஏன்னா வந்து ரிசல்ட் நல்லா வந்த காரணத்தால் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இது வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேன்லா. ஸோ இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பாருங்கள், ஒரு ஹியூஜ் கேப் அப் கழிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வாங்கி தள்ளியிருக்காங்க ஒரு வால்யூமில். ஸோ இங்கேருந்து ஸ்டாக் மூவ் ஆகுன்றது நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42% கீழே இறங்கியிருக்கு. அந்த ஒரு ரீசனும் ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண நினைக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டெக்னிக்கல். அப்போ ஃபண்டமெண்டலின்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் நம்மளோட தியரி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் இதில் பார்த்துடலாம். ஆஸ் பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் மட்டும் இவங்க கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஃபினான்ஸ் கம்பெனி நீங்கள் எது எடுத்து பார்த்தாலுமே டெபிட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். என்னென்னா எல்லா கோட்டரோட இந்த கோட்டர் வந்து ப்ராஃபிட் வந்து இவங்க அதிகம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எல்லா கோட்டரோட இந்த கோட்டர் வந்து ஓவரால் வந்து ப்ராஃபிட் அதிகம். இந்த ரீசனாலையும் வந்து பையஸ் வந்து வாங்கியிருக்கலாம். இன்னொன்று கீழே வந்து 33% விழுந்த காரணத்தாலையும் வாங்கியிருக்கலாம். இது ரெண்டும் கம்பைன் ஆனதால தான் ப்ராபபிலிட்டியில் இது வந்து கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி டேன்லா வந்து எக்ஸலண்ட் கம்பெனி. டெபிட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கீழேருந்து மேலே ஏறுறதுக்கான அறிவுகள் இருக்குது. அதில் தான் வந்து 44% நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தாவே தெரியும் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறதோட சொல்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஹையஸ்ட்ன்றது சொல்லிக்கலாம். ஸோ அந்த ரீசனாலையும் இது மேலே ஏற ட்ரை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் மார்னிங் நான் போஸ்ட் அது பண்ணிவிடுவேன். அதை பார்த்து நீங்கள் எதனா ஷேரை பிக் பண்ணாலும் பிக் பண்ணலாம். இங்கே பையிங் கால் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இவங்க நாலேஜுக்கு மட்டும்தான். ப்ளஸ் அந்த ஷேர் ஏறுச்சுன்னா அதை பற்றி ஈவினிங் நான் பேசிட்டும் இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.